ஒரு அழகான கிராமத்துல கவின்னு ஒரு குட்டி முயல் வாழ்ந்துட்டு வந்துச்சான். கவிக்கு சமையல் செய்யறது ரொம்ப பிடிக்குமா. அவங்க அம்மா டெய்லி சமையல் செய்யும் போது பக்கத்துல நின்னு பார்த்துட்டே இருக்குமா. அம்மா, நான் உங்களுக்கு சமையல்ல உதவட்டுமான்னு கேக்குமா. ஒரு நாள் கிராமத்துல சமையல் போட்டியும் நடத்தினாங்களாம். அதை கேட்ட உடனே கவிக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். நானும் சமையல் போட்டியில கலந்துக்க போறேன்னு சொல்லிச்சான். ஆனா கவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களாம். நரி சொல்லிச்சான், நீயா சமையல் செய்ய போற அப்படின்னு. குரங்க உடனே, உன்னால ஒரு சூப் கூட சரியா செய்ய முடியாது அப்படின்னு கிண்டல் பண்ணிச்சிங்களாம். கவிக்கு சோகமா ஆயிடுச்சான். உடனே கவியோட அம்மா, முயற்சி செஞ்ச முடியாதது எதுவும் இல்லைன்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் காலையில கவி தன்னோட நண்பர்களான கரடி, அணில், மான் எல்லார்கிட்டயும் உதவி கேட்டுச்சான். அவங்க எல்லாரும் சேர்ந்து காய்கறியை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். கவி அந்த காய்கறி எல்லாத்தையும் வச்சு சுவையான சூப்பு செஞ்சுதான். அந்த சூப்போட மனம் கிராமம் முழுக்க பரவுச்சான். எல்லாரும் அதை சுவைச்சு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். இறுதியில கவிக்கு தான் முதல் பரிசும் கிடைச்சதாம். நரி, குரங்கு எல்லாரும் வந்து கவி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். நீ ரொம்ப பெரிய சமையல்காரன்னு சொன்னாங்களாம். அதுக்கு கவி சிரிச்சுட்டே, சமையல் அன்போட செஞ்ச சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். இதுல இருந்து என்ன தெரியுது? முயற்சி மற்றும் நம்பிக்கை இருந்தால் வெற்றி நிச்சயம்.